Hi students, welcome to Tirumala Max YouTube channel. இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறது டாப் 10 ப்ரோஸ்ல இருக்க 5 மார்க் क्वेश्चन and answers, இம்பார்ட்டன்ட் क्वेश्चन answers தெளிவான தமிழ் விளக்கத்துடன் நாங்க இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். Before that, I would like to inform you that we have already uploaded social science full study material in our YouTube channel. You can go to this description link. You will have a links to see all one word question, 2 mark question irukku, 5 mark question irukku, timeline irukku, distinction irukku, and book interior questions ellame ungalku description link la kuduthirkom. Previous year question papers question and answer also solved in that one, it is there. And as well as for sciences also we have done all the study materials which is available in the description. So please go through that description and get a benefit of that, my dear children. Let us go to the video now. So முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. I always say that முயற்சியும் பயிற்சி இருந்தால் தான் you will be able to get a வெற்றி, my dear children. So unless you have a முயற்சி and பயிற்சி, you will not be able to get a வெற்றி. இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும், my dear children. Make a habit to think that every exam will be the best of your life and make your journey towards your dream as just begun. Let us go to the video now. Top 10 most important 5 mark prose questions. The first question is, இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறது தமிழ் விளக்கத்தோட நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதே வந்து உங்களுக்கு தமிழ்லையும் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் அஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் டாப் 10 கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து பப்ளிக் எக்ஸாம் 5 to 6 டைம்ஸே வந்திருக்கு. ஸோ யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ லெட் மீ கோ டு திஸ் ஒன். Highlight the factors responsible for all women Indian Navy crew to carry out their expedition. அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் உமனோட இந்தியன் நேவி க்ரூ வந்து டு டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்னா என்னென்னா, நேவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வாஸ் அண்டர்டேக்கன் இன் அக்ரிமெண்ட் வித் த நேஷனல் பாலிசி டு என்ட்ரஸ்ட் உமன் டு அட்டைன் தர் ஃபுல் பொட்டென்ஷியல். அதாவது நேவிகா சாகர் பரிக்ரமா ப்ராஜெக்ட் தான் என்ன பண்ணாங்கன்னா, நேஷனல் பாலிசியாக எது யாருக்குன்னா உமனுக்கு, மகளிருக்கு அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்து காட்டுறதுக்கு, ஃபுல் பொட்டென்ஷியலை இது எடுத்துக்கிறதுக்கு நேஷ்னல் மூலயமா ஒரு பாலிசி, நேஷ்னல் பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு பேர் நவிகா சாகர் பரிக்ரமா ப்ராஜெக்ட் வாஸ் அண்டர்டேக்கன் இன் அக்ரிமெண்ட் வித் த நேஷனல் பாலிசி டு என்ட்ரஸ்ட் உமன் டு அட்டைன் தேர் ஃபுல் பொட்டென்ஷியல். அடுத்த பாயிண்ட்ல வந்து, the project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's thrust for women power. இதில் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணாங்கன்னா, டு ப்ரொமோட், அதை வந்து மேம்படுத்துறதுக்காக ஓஷியன் செயிலிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நம்ம நேவி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மலை தண்ணியில் இது பண்ணும்போது செயிலிங் பண்ணும்போது ஓஷன் செயிலிங் ஆக்டிவிட்டியை நேவி வந்து இது பண்ணுறாங்க. அது வந்து எதற்காகன்னா, உமனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரஸ்ட் ஃபார் உமன் பவர் அப்படின்றாங்க. தென் கோஸ் டு த வாயேஜ் வாஸ் எய்ம்டு டு ஷோகாஸ் மேக் இன் இண்டியா. ஸோ இந்த பிளான் என்னன்னா, மேக் இன் இண்டியா திட்டத்துக்காக வழிவகுக்கிறதுக்காக இனிஷியேட்டிவ் பை செயிலிங் ஆன் போட் டொமஸ்டிக்கலி பில்ட் இன் INSV TRNE அப்படின்றது ஒரு பில்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க. த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் செயில் போட் இஸ் தட், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இந்த செயில் பண்ணுற போட்டுக்கு பேர் என்ன, அதுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இட் என்கரேஜஸ் த யூஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கான தகுதிகள் அனைத்தும் உள்ள ஒரு செயில் போட்டை அதோட ஸ்பெஷல் ஃபீச்சராக இருக்குது. நான் கன்வென்ஷனல் ரெனியூவபிள் எனர்ஜி அதில் இருக்குது, சச் ஆஸ் த விண்ட். ஸோ இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கு. இட் கலெக்டட் அண்ட் அப்டேட்டட் மெட்ரோலஜிக்கல் ஓஷன் வேவ் டேட்டா. ஸோ எல்லா டேட்டாவுமே அதை ரெகுலராக கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணும். மெட்ரோலஜிக்கல்னா வானிலை அறிக்கை இது, அப்புறம் ஓஷனில் இருக்குது, தென் வேவ் என்னென்ன வேவ்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கிறதுக்கு அது உதவுகிறது. அண்ட் இட் வில் கெட் அப்டேட்டட். This is implemented for accurate weather forecast by India Meteorological Department. So இதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, this is implemented for accurate, பர்ஃபெக்டாக உங்களுக்கு வெதர் ஃபோர்காஸ்ட், மழை வரும், வெயில் வரும், எல்லாம் புயல் வரும் எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது
இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதனால அப்படின்றது தான் இந்த கொஷினோட ஆன்சர். லெட் அஸ் கோ டு த டிரான்ஸ்லேஷன். ஐ ஜஸ்ட் ரீட் இட். நீங்கள் பாருங்கள். நவிகா சாகர் பரிகர்மா என்பது தேசிய கொள்கையின் உடன்படிக்கையில் பெண்களின் முழு திறனையும் அடைவதற்கான திட்டமாகும். அதான் சொல்கிறேன் நான். பெண்ணோட முழு திறனை அடைவதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பெண்கள் சக்தியான இந்திய அரசின் உந்துதலை சித்தரிக்கும் அதே வேளையில் கடற்படையில் கடல் படகோட்டம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த திட்டம் இன்றியமையாத கருதப்பட்டது. உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட ISNV தாரிணி கப்பலில் பயணம் செய்வதன் மூலம் மேக் இன் இந்தியா முயற்சியை காண்பித்த நோக்கத்தை கொண்டது இந்த பயணம். அதாவது ISNV தாரிணின்ற கப்பல் நம்ம பயணம் செய்யறதுனால மேக் இன் இந்தியா திட்டம் வந்து அதில் சக்சஸ்ஃபுல்லாக ஆகுது. இந்த பாய்மர படகின் அதாவது செயில் போட் சிறப்பம்சம் என்னன்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்து மரபு சாரா புதுப்பிக்கத்தர எரிசக்தி வளங்களையும் காற்று போன்றவற்றை பயன்படுத்தி ஊக்குவிக்கிறது. வானிலை, கடல் மற்றும் அலை தரவுகளை வழக்கமான அடிப்படையில் சேகரித்து புதுப்பிக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் துல்லியமான வானிலை முன்னறிவிப்புக்கு இது செயல்படுகிறது. அதுதான். ஸோ இது உயர்கடலில் கடல் மாசுபாட்டை மேம்படுத்துவதற்காக தரவுகளையும் சேகரிக்கிறது. இன்றைய இந்தியா மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது உதவுகிறது. ஸோ ஐ ஹோப் இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஹேவ் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், we will be ready to give like that for prose poem also. Let's send your comment on that so that we will prepare and accordingly we will send it to you. Let's go to the second one. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன், பட் யூ ஹேவ் டு ரைட் ஆன் த பேராகிராஃப் சைட் ஒன்லி. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் வைஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஒன்லி. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். ஸோ பறப்பதற்கான ஒரு பயத்தில் இருந்தது, எப்படி ஓவர் கம் பண்ணாரு அப்படின்றதான் கேள்வி. த யங் சீகல் வாஸ் அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளையிங், அது தெரிஞ்சது தான், அவர் பயப்பட்டார். His parents tried their level best to teach the young seagull to fly. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க, என்னன்னா அவங்களுக்கு வந்து பறக்குவதற்காக எப்படின்றத இது பண்ணாங்க. அவங்கள வந்து திஸ் பேரண்ட்ஸ் ட்ரைட் திஸ் லெவல், அவங்களால தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அவனை வந்து ட்ரை பண்ணாங்க. எதுக்குன்னா பறக்க வைக்கிறதுக்கு. பட் they are not able to do. Then the parents, brothers and sisters thought of a plan to teach him to fly. ஸோ என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஐடியா பிளான் பண்ணாங்க. பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, பிரதர்ஸ் எல்லாமே சேர்ந்து அவனுக்கு வந்து டீச் பண்ணணும், எப்படி பறக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணாங்க. தே ஃப்ளூ டு another rock and left him alone. அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. தே ஃப்ளூ away to another rock and left him alone. அவனை தனியாக விட்டுட்டு இவங்க பறந்து இன்னொரு ராக்குக்கு போயிட்டாங்க. ஸோ they did not give him anything to eat. சாப்பிட்றதுக்கும் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ he stood up on one leg and closed his eyes. அவன் என்ன பண்ணாங்கன்னா ஒத்த காலில் நின்று கண்ணை மூடிட்டு இருந்தான். he was very hungry and searched for food everywhere. அவனுக்கு ரொம்ப பசியாக இருந்தது. அப்புறம் அவன் வந்து ஃபுட்டை வந்து தேடிட்டு இருந்தான், எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு சர்ச் ஃபார் ஃபுட் எவ்ரிவேர். he even chewed the dried pieces of the egg shells. எக் ஷெல்லோட ஓடையும் வந்து அது ட்ரை பீசஸில் வந்து சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா பசின்றனால. he saw his mother tearing a piece of fish. ஸோ அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு மீன் வந்து பீஸை வந்து கிழிச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க, டேரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. he begged his mother to give him that food. ஸோ அவங்க அம்மா கிட்ட அவன் கேட்குறான் அந்த ஃபுட்டு கொடுங்க. பட் மதர் flew with a piece of fish to the young cell. மதர் வந்து flew with a piece of fish to the young cell. when she reached him, she became motionless in the air. She did not get down on the rock. அதுவும் பண்ணல. she wanted to give the young an incentive to fly. The seagull bent forward and jumped at the fish. seagull அப்புறம் என்ன பண்ணாரு, அவங்க வந்து bent forward and jumped at the fish வந்து ஜம்ப் பண்ணினார். he was very frightened but he began to flap his wings to save himself. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள போகும்போது டக்குன்னு அதோட விங்ஸை வந்து வச்சு பறக்க ட்ரை பண்ணுச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் போயிட்டு அது வந்து பறக்க ஆரம்பிச்சு தான் இந்த கதை. ஸோ இதில் நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும். பாயிண்ட் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பேராகிராஃப் வைஸாக எழுதுங்க. ஐ ஹோப் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெட் அஸ் கோ டு த கம்ப்ளீட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழ். ஸோ இளம் சீகல் பறக்க பயந்தது. ஃபர்ஸ்ட், இளம் கடற்பறவைக்கு பறக்க கற்றுக் கொடுக்க அவனது பெற்றோர் தங்களால் இயன்ற வரை முயற்சித்தனர். ஆமாம், பெற்றோர்களும் சகோதரர்களும் மற்றும் சகோதரி அவருக்கு பறக்க கற்றுக் கொடுக்க ஒரு திட்டத்தை யோசித்தனர். அவர்கள் வேறொரு பாறைக்கு பறந்து சென்று அவரை தனியாக விட்டுவிட்டனர். அவருக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கவில்லை. ஒற்றை கால் நின்று கண்களை மூடினான். அவருக்கு மிகவும் பசியாக இருந்தது. எல்லா இடங்களிலும் உணவை தேடினான்.
முட்டை ஓடுகளில் காய்ந்த துண்டுகளாக கூட மென்று சாப்பிட்டார். அவன் அம்மா ஒரு மீன் துண்டை கிழிப்பதை பார்த்தான். தனக்கு தருமாறு தாயிடம் கெஞ்சினான். எனவே தாய் இளம் கடற்பாசிக்கு மீன் துண்டுடன் பறந்து சென்றாள். அவனை அடைந்ததும் காற்றில் அசையாமல் போனாள். அவள் பாறையில் இறங்கவில்லை. அவள் இளம் சீகள் பறக்க ஒரு ஊக்கம் கொடுக்க விரும்பினாள். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, கடற்பாசி முன்னோக்கி வளைந்து மீன் மீது பாய்ந்தது. அவர் மிகவும் பயந்தார். ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் சிறகுகளை அசைக்க ஆரம்பித்தார். Let us go to the third question. Give a brief character of sketch of Sasanka Sanyal. In his childhood, Sasanka Sanyal was a brilliant student. சின்ன வயசுல வந்து he is a brilliant student. He always stood in the first position. எப்போ first positionல தான் இருந்தார். He used to recite Tagore's poem. Aditya stood with him, was jealous of him. Aditya could never beat him. எப்பவுமே அவனை அடிக்க முடியல. அது ஒரு ஜெலசியா இருந்தது. One day Sanyal received a prize for recitation of Tagore's poem Panraksha. Aditya could not bear it and he took the medal from him and never returned to him. அது வந்து எடுத்துட்டு அவன் வந்து திருப்பி கொடுக்கல. Sanyal was angry but did not show it out. வெளியே அவன் காட்டிக்கல Sanyal. After 29 years, they met again in Uncle Nahan's tea shop. அதுக்கப்புறம் ஒரு 29 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறாங்க ரெண்டு பேரும். எங்கன்னா நாஹன்ஸ் டீ ஷாப்பில் பார்க்குறாங்க. ஸோ சானியல் led a cursed life but he did not forget any incident of the past. ஸோ சானியல் வந்து ஒரு cursed life இருந்தார், பட் அவரோட மறக்கலை எதுவும். He sold his lands to his only daughter married. He lost his wife and his only son is the son the previous year. Since then, he was somewhat changed. When Aditya offered him 150 a prize for the medal, he refused it. He only wanted his lost glory back, the medal. When we got back the medal, he was happy. So அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவருக்கு அந்த மெடல் திரும்பி வரும்போது he was so happy. ஸோ காசு கொடுத்தாலும் அந்த மெடல் வந்து அவர் ரிஃப்யூஸ் பண்ணார், மெடலுக்கான காசு. பட் அந்த மெடல் திரும்பி வரும்போது he was so happy. இதுதான் அந்த கதை. ஸோ அந்த கதை எப்படி சொல்றாங்கன்னா தமிழில் பாருங்க. அவரது குழந்தை பருவத்தில் சசங்கா சன்யால் ஒரு சிறந்த மாணவராக இருந்தார். அவர் எப்போதும் முதல் நிலையில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தார். அவர் தாகூரின் கவிதைகளை வாசிப்பார். He used to learn தாகூர்ஸ் கவிதைலாம் அவர் படிச்சுட்டு இருந்தார். அவனுடன் படித்த ஆதித்யாவுக்கு அவன் மீது பொறாமையா இருந்தது. ஆதித்யாவால் அவனை வெல்லவே முடியவில்லை. ஸோ அதனால என்ன பண்ண, ஒரு நாள் தாகூரின் பன்ரக்ஷா கவிதை வாசித்ததற்கு சன்யால் பரிசு பெற்றார். ஆதித்யா தாங்க முடியாமல் அவனிடம் இந்த பதக்கத்தை வாங்கி கொண்டு திரும்பி தரவில்லை. வாங்கிட்டு அதை திரும்பி கொடுக்கல. அவர் சன்யால் கோபமாக இருந்தாலும் வெளியே காட்டல. அவர் 29 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் நாகனின் மாமாவின் டீ கடையில் சந்தித்தனர். சன்யால் சமீபிக்கப்பட்ட வாழ்க்கையை நடத்தினார். ஆனால் கடந்த கால சம்பவங்களை அவர் மறக்கவில்லை. ஒரு மகளுக்கு திருமணம் செய்தது பிறகு நிலத்தை விட்டார். கடந்த ஆண்டு தனது மனைவியும் ஒரே மகனையும் இழந்தார். அப்போதிலிருந்து அவர் கொஞ்சம் மாறினார். ஸோ ஒய்ஃபும் சன்னும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மைண்ட் மாறிருக்கு. பதக்கத்திற்கான விலையாக 180 என்று ஆதித்யா அவரிடம் கூறிய போது அவர் அதை மறுத்து விட்டார். அவர் இழந்த பெருமையை திரும்ப பெற விரும்பினார் பதக்கத்தை. ஸோ பதக்கம் திரும்ப கிடைத்ததும் மகிழ்ச்சி அடைந்தார். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Go to the fourth one. We appreciate the value of something only when we are about to lose it. Explain this with reference to the French language and Emil. The order from Berlin read that only one German should be taught in the schools of Alsace and Lorraine. After the Prussians defeated the French and the districts of Alsace came under Prussians. ஸோ என்னென்னா, பெர்லின் வந்து இஸ் த ஒன்லி ஜெர்மன் ஷுட் பி தாட் இன் த ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆல்சிஸ் அண்ட் லெரின். எப்போன்னா, ஆஃப்டர் த ப்ரொசிஷன்ஸ் டிஃபீட்டட் த ஃப்ரெஞ்ச் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆல்சிஸ் அண்ட் லொரைன் கேம் அண்டர் ப்ரொசிஷன்ஸ். They not only wanted the territory but also wanted the language and culture of Germans to dominate it. ஸோ அந்த டெரிட்டரி வந்து அந்த லாங்குவேஜ் வாங்கினால அதோட கல்ச்சர் ஆஃப் ஜெர்மன் டு dominate it. M. Hamil, who had taught French for 40 years, felt the pain when the French language was being taught for the last time in the school of Alsace and Lorraine. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 40 வருஷமாக ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு இருந்தவர். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போன்னா, அது லாஸ்ட் டைம் ஃபார் த ஸ்கூல் அட் த லாசன் அண்ட் லொரைன். He told that the French was the most beautiful language, the most logical, and it was a language that should be guarded, to have that as a key to the prison of the enslaved people. He told, அவர் என்ன சொல்றாருன்னா, French was a beautiful language, most logical, and that it was the language that should be guarded, to have that as a key to the person of the enslaved people. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வெர்ஷன் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிரஷ்யர்கள் பிரச்சந்தர்காரர்கள் தோக்கடித்து அல்சேஸ் மற்றும் லொரைன் மாவட்டங்கள் பிரஷ்யர்களை கீழ் வந்த பிறகு அல்சேஸ்
மற்றும் லொரைன் பள்ளிகளில் ஜெர்மன் மொழியை மட்டுமே கற்பிக்க வேண்டும் என்று பெர்லினில் உத்தரவு வந்தது. அவர்கள் பிரதேசத்தில் விரும்புவது மட்டுமல்லாமல் ஜெர்மனியர்கள் தங்கள் மொழியை கலாச்சாரம் அதிகம் செலுத்த விரும்பினர். 40 ஆண்டுகளாக பிரெஞ்சு மொழியை கற்பித்த ஹெமில் அல்சஸ் மற்றும் லொரைன் பள்ளிகளில் கடைசியாக பிரெஞ்சு மொழி கற்பிக்கப்படும் போது வழியை உணர்ந்தார். பிரெஞ்சு மிகவும் அழகான மொழி, மிகவும் தர்க்க ரீதியானது என்றும் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் சிறைசாலையின் திறவுகோலாக அது பாதுகாக்கப்பட வேண்டிய மொழி என்று அவர் கூறினார். So let's go to the fifth question. Give a detailed account of all thoughts and questions in the narrator's mind while accompanying Aditya's from the tea shop. The narrator accompanied friend Aditya. He visited after 29 years. Tea கடையில பார்த்தாங்க. They visited Niagara under tea shop and met Sasankia. Recited Pandraksha Tagore's poem with dilated eyes பண்ணாரு. அப்புறம் he felt guilty and narrated noticed sudden change in Aditya's face. They visited ancestral house and went to the attic. They searched metal and narrator confused and curious to know the truth. They visited Kabira's house. Aditya confessed Sanil that stealing is metal. The narrator waited till the end calmly and got the answers for all the question. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பேராவாக நீங்கள் எழுதுறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழில் கொடுத்துருக்கோம். கதை சொல்லி தன் நண்பன் ஆதித்யாவன் சென்றான். 29 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் ஆதித்யாவின் கிராமத்திற்கு சென்றனர். அவர்கள் நாகன் மாமா டீ கடைக்கு சென்று சசங்க சன்யாவை சந்தித்தனர். விரிந்த கண்களுடன் பண்டக்ஷ தாகூரை கவிதையில் வாசித்தார். ஆதித்யா குற்ற உணர்ச்சி உணர்ந்தார். கதை சொல்பவன் ஆதித்யாவின் முகத்தில் திடீர் மாற்றத்தை கண்டான். அவர்கள் மூதாதையர் வீட்டிற்கு சென்று மாடிக்கு சென்றனர். அவர்கள் பதக்கத்தை தேடினர். கதை சொல்பவரை குழப்பி உண்மை அறிய ஆர்வமாக இருந்தனர். கபிராஜின் வீட்டுக்கு சென்றனர். ஆதித்யா தனது பதக்கத்தை திருடியதாக சன்யாவிடம் ஒப்புக்கொண்டார். வசனகர்த்தா இறுதி வரை பொறுமையாக காத்திருந்து தனது எல்லா கேள்விகளும் விடை பெற்றார். Let us go to the sixth question. How did Watson help his friend to arrest the criminal? Watson, friend of Holmes, arrived and horrified to see Holmes' illness. பார்த்தாங்க. He wanted to treat பண்ணணும்னு பார்த்தாங்க. He did not allow Holmes and sent Holmes to call Culverton Smith. அப்புறம் Holmes instructed Watson to hide before Smith's arrival இருந்தது. அப்புறம் Smith was behind Vector murder and there was no evidence இல்லை. Smith arrived and confessed that his nephew Victor's murder. Smith turned up the gas light. Inspector Moran got signal and arrested Culverton Smith. Thus Watson helped Holmes. இந்த மாதிரி விதமாக தான் அவர் ஹெல்ப் பண்ணார். ஹோம்ஸின் நண்பர் வாட்சன் வந்து ஹோமின் நோயை கண்டு திகைத்தார். அவருக்கு சிகிச்சை அளிக்க விரும்பினார். ஹோம்ஸ் அனுமதிக்கவில்லை. ஹோம்ஸ் வாட்சனை மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்தை அழைக்க அனுப்பினார். ஸ்மித்திற்கு வருகை முன் வாட்சனை ஒளிந்து கொள்ளுமாறு ஹோம்ஸ் அறிவுறுத்தினார். விக்டரியின் கொலைக்கு பின்னால் ஸ்மித் இருந்தார் மற்றும் எந்த ஆதாரமும் இல்லை. ஸ்மித் வந்து தனது மருமகன் விக்டரின் கொலையை ஒப்புக்கொண்டார். ஸ்மித் எரிவாயு விளக்கை அணைத்தார். பின்பு இன்ஸ்பெக்டர் மோரான் சிக்னல் கிடைத்து கல்வர்டன் ஸ்மித்தை கைது செய்தார். இதனால் வாட்சன் ஹோம்ஸுக்கு உதவினார். Next question. Describe the struggles underwent by the young seagull to overcome his fear of flying. Same. So young seagull alone on the ledge. His siblings had flown away and looked down desperately. No food was there and halved the eggshell. இதே தான் அந்த பழைய கொஸ்டினில் இருக்க மாதிரி. The parents encouraged him to fly. He was afraid and did not make an attempt. He screamed to get his mother attention and she mocked at him. Mother bird showed a piece of fish and maddened by hunger. Young seagull dived to grab the fish and fell downward with a great amount of fear and started fighting. ஸோ அது அந்த ஃபிஷ்ஷை இது பண்ண போகும்போது அது கீழே விழ போச்சு. அப்போ அது வந்து என்ன பண்ணுச்சு, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தன்னோட ரெக்கைகளை பறக்க வச்சுது. ஸோ அதுதான் தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபியர் அண்ட் ஸ்டார்டட் ஃப்ளையிங். பேர்ட்ஸ் ஃபேமிலி வாஸ் ஹாப்பி அண்ட் கேவ் ஹிம் டாக் ஃபிஷ் ஆஸ் அ ரிவார்டு. ஸோ அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக அதனால டாக் ஃபிஷ்ஷை ரிவார்டாக கொடுத்தாங்க. கரையில் தனியாக இளம் சீகள் அவனுடைய உடன் பிறந்தவர்கள் பறந்து சென்று தன்னந்தனியாக கீழே பார்த்தார்கள். அங்கு உணவு இல்லை. அவர்கள் முட்டை ஓட்டை கடித்தார்கள். பெற்றோர்கள் அவரை பறக்க ஊக்கப்படுத்தினர். அவரை பயந்து முயற்சி செய்யவில்லை. தன் தாயை கவனத்தை ஈர்க்க கத்தினான். அவள் அவனை ஏளனம் செய்தால் அன்னப்பறவைக்கு மீன் துண்டை காட்டி பசியால் வெறி கொண்டது. இளம் சீகள் மீனை பிடிக்க டைவ் செய்து மிகுந்த பயத்துடன் கீழே விழுந்து பறக்கத் தொடங்கியது. பறவையின் குடும்பம் மகிழ்ச்சியடைந்தது மற்றும் அவருக்கு நாய் மீனை வெகுமதியாக கொடுத்தது. Next one. Give an account of the last day of Hamel in school. Same orders from the Berlin to teach German in schools in France. Mr. Hamel lived for 40 years. On this last day, dressed his beautiful green coat. அவர் என்ன பண்ணார், கடைசி நாளில் பியூட்டிஃபுல் green coat போட்டார். The villagers are sitting back benches. அங்கே ஊர்க்காரங்களாம் வந்து பின்னாடி உட்காந்தாங்க. Hamlet did not scold the boys for coming late. லேட்டாக வந்த பசங்களை அவர் வந்து கத்தலை. He regretted for wasting time to
water is flowers and went for fishing. So time waste பண்ணதுக்கும் ஃப்ளவருக்கும் அது ஃபிஷிங்க்கும். Hamid said French is the most beautiful and clearest language for the enslaved people. Language is the key to their prison and sat gazing outside. When clock struck 12, looked pale, his words choked. He wrote Viva la France on the board and dismissed the class with a gesture. இந்த மாதிரிலாம் நடந்தது லாஸ்ட் டே ஸ்கூலில் அப்படின்றாங்க. பிரான்சில் உள்ள பள்ளிகளில் ஜெர்மன் மொழி கற்பிக்க பெர்லினில் இருந்து உத்தரவு வந்தது. ஹோமல் 40 வருடங்கள் அங்கு வாழ்ந்தார். அவரது கடைசி நாளில் ஹோமல் தனது அழகான பச்சை நிற கோட் அணிந்திருந்தார். கிராம மக்கள் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். தாமதமாக வந்ததற்கு சிறுவர்களை ஹோமல் திட்டவில்லை. அவர் தனது பூக்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச நேரத்தை வீணடித்ததாக வருந்தினார். அவர்கள் மீன் பிடிக்கச் சென்றனர். அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் பிரெஞ்சு மிகவும் அழகான மற்றும் தெளிவான மொழி என்று யாமில் கூறினார். மொழியையே அவர்களின் சிறைச்சாலையின் திறவுகோல் மற்றும் வெளியே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தது. கடிகாரம் 12 தொட்டபோது ஒரு திரு ஹேமல் வெளிர் நிறமாக தெரிந்தார். அவருடைய வார்த்தைகள் தடுமாறின. பலகையில் விவா லா பிரான்ஸ் என்று எழுதி சைகை மூலம் வகுப்பை டிஸ்மிஸ் செய்தார். 9th question. The young seagull along on ledge. என்னன்னா first flight written by Leon. They looked down desperately and beneath the ledge and he was hungry. His parents had flown away and tried several times. They felt afraid and starved and searched for food. They found dry peas and gnawed the eggshell. The sight of food maddened and dived at the fish and fell downwards. They started flying and family members were rejoiced. ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நடந்ததுன்றது தான் இது கேள்வி. இந்த பாயிண்ட் நீங்கள் எதுனா கூட போதும். ஸோ லெட்ஜில் தனியாக இளம் சீகள். அவர்கள் நம்பிக்கையுடன் கீழே பார்த்தனர் மற்றும் அவரது விளிம்பிலிருந்து கீழே அவர் பசியாக இருந்தார். அவருடைய பெற்றோர் ஓடிப்போய் பலமுறை முயன்றார்கள். அவர்கள் பயந்து பட்டினியில் வாடி உணவை தேடினர். அவர்கள் காய்ந்த துண்டை கண்டுபிடித்து முட்டை ஓட்டை கடித்தார்கள். உணவின் பார்வை வெறிப்பிடித்து மீனின் மூழ்கி சில கீழே விழுந்தது. அவர்கள் பறக்கத் தொடங்கினர். குடும்ப உறுப்பினரும் மகிழ்ச்சி அடைந்தனர். The final one is technology is a boon to the disabled justify. Technology as a unbelievable, it enables the disabled. Alice cerebral palsy had trouble with typing and uses Dragon Dictate. It helps to transfer her speech and technology made her independent. So அந்த ஸ்பீச்சை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டெக்னாலஜி வந்து தனியாக எல்லாம் செய்கிறதுக்கான உதவிகள் மேற்கொள்ளப்பட்டது. டேவிட் வித் அத்லடைட் செரிபிரல் பால்சி, அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. லிபரேட்டர் கம்யூனிகேட்டிவ் டிவைஸு ACTIV control and AAC echo to enable him to be independent. Technology helped Alisa and David make friends to control their environment. தொழில்நுட்பம் நம்ப முடியாத வளர்ச்சியை கொண்டுள்ளது. இது ஊனமற்றவர்களுக்கு உதவுகிறது. அலிசா செல்லுள்ள தட்டச்சு செய்வதில் சிக்கல் மற்றும் டிராகன் டிக்டேட்டை பயன்படுத்துகிறார். இது அவரது பேச்சை மற்றும் தொழில்நுட்பத்தை இங்கு சுதந்திரமாக மாற்ற உதவுகிறது. அதோடு பெருமுளை வாதம் கொண்ட டேவிட் லிபரேட்டர் கம்யூனிகேட்டிவ் டிவைஸ் ACTIV கட்டுப்படுத்தி மற்றும் AAC எக்கோ 2 அவரை சுதந்திரமாக இருக்க செய்கிறது. தொழில்நுட்பம் அலிஷா மற்றும் டேவிட் அவர்களின் சூழலை கட்டுப்படுத்த நண்பர்களை உருவாக்க உதவியது. With this, I hope in the top 10 questions உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Please subscribe to TRIGNOMETRY Maths YouTube channel and forward your friends also about this channel, and I wish you all the best for your examination. Stay tuned for more updates. Stay tuned. Thank you so much. Bye.